ஓம் சாந்தி. 13/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாட இருக்க வந்திருக்கிறாரு. ஆசிரியராகி பாட இருக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் பகவானுடைய ஞான முரளியை மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தத்துவம் தூய்மையானால்தான் இந்த உலகத்தில் தேவதைகள் காலை வைப்பார்கள். இப்போ நீங்கள் எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, பாபா நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ பாபா நினச்சி இந்த நம்ம இருக்கிற இடத்த தத்துவத்தை 5 தத்துவங்களையும் தூய்மையாக்க சொல்கிறாரு. நம்ம தூய்மையாகி தூய்மையினுடைய வைப்ரேஷனை இந்த உலகம் ஃபுல்லாக கொடுக்கும்போது இந்த முழு பூமியுமே தூய்மையாயிடும். அப்போ தத்துவம் தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் தேவதைகள் வந்துடுவாங்க. அப்போ தான் இங்கே காலை வைக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: உங்களுடைய புதிய உலகத்தில் எந்த விதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது, ஏன்? இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம். அந்த புது உலகத்தை பாபா படைச்சிட்ருக்காரு. அந்த புது உலகத்தில் எந்த ஒரு துக்கம் அசாந்தியே இருக்காது, அமைதியின்மையே இருக்காது. ஏன்னு சொல்லி கேட்குறாரு. பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு பாபாவின் மூலம் ஆசையாக கிடைத்துள்ளது. அங்கே அந்த ராஜ்யமே அந்த உலகமே நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா பாபா மூலமாக கிடைக்கிறதுனால அங்கே அசாந்தியே இருக்காது. 2வது பாயிண்ட்டு, வரத்தை வழங்கும் வள்ளல் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போதே வரதானம், அதாவது ஆசையை கொடுத்து விட்டார். இந்த காரணத்தினால் அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. இப்போவே நமக்கு வரதானம் பாபா கொடுத்துட்டாரு. வரத்தை வழங்கும் வள்ளலாகவே வந்திருக்கிற பாபா நமக்கு வரதானத்தை கொடுத்துட்டாரு, ஆசையாக கொடுத்துட்டாரு. அசாந்தியே அங்கே வராது. நீங்கள் பாபானுடையவர்களாக ஆகின்றீர்கள் எனும்போது ஆசை முழுவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபாவுடையவராக ஆகிறதுனால தான் நம்ம பாபாட்ட ஆஸ்தி ஃபுல்லாக எடுத்துக்கிறோன்றாரு. ஓம் சாந்தி. நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறோமோ அவரே உண்மையான தலைவன் என்று சொல்கிறார்கள். ஆகையினால் இன்றைக்கு குழந்தைகளாகிய உங்களை தலைவனுடைய குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். நம்ம இப்போ யாரோடைய குழந்தையா இருக்கிறோம், அவர் தான் உண்மையான தலைவன். அவரை தான் தலைவனுடைய குழந்தைகள்ன்ட்டு நம்மளை சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மைக்கு மேலும் ஒரு உறுதி இருக்கிறது. உண்மைக்கு ஒரு உறுதி இருக்குதான். சத்தியத்தையே உண்பது, கடைப்பிடிப்பது, சத்தியத்தையே உடுத்துவது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான். அவருக்கு அதிக மகிமை இருக்கிறது. அவரை படைப்பவர் என்று சொல்கிறார்கள். சத்தியம் சிவம் சுந்தரம்ன்றோம் இல்லையா? சத்தியத்துக்கு உறுதி இருக்குதான். என்னன்னா, நம்ம சத்தியத்தையே சாப்பிடணும், சத்தியத்தையே கடைப்பிடிக்கணும், சத்தியத்தையே உடுத்தணும். நம்ம 4 காசாக இருந்தாலும் சம்பாரித்து சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உண்மையாக இருக்கணும், உண்மையை சாப்பிடணும், உண்மையை உடுத்தணும். அது மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதை கடவுள் தான் இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரே கடவுள் தான். அவருக்கு தான் அதிக மகிமை இருக்குது. அவரை படைப்பவர்ன்ட்டு சொல்கிறாங்க. முதல்ல குழந்தைகளை படைப்பதாகும். முதல்ல நம்மளை தான் படைக்கிறாரு. பாபாவின் குழந்தைகள் அல்லவா ஆத்மாக்கள் அனைத்தும் பாபாவோடு இருக்கின்றனர். இப்போ பரந்தாமத்தில் எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள் தான். அவரோட தான் எல்லாரும் நம்ம இருந்தோம். அதனை தந்தையின் வீடு இனிமையான வீடுன்ட்டு சொல்லப்படுது. இது ஒன்றும் வீடு அல்ல. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோமே உலகத்தில், இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது. உண்மையாக நம்மளோட வீடு பரந்தாம தான்றாரு. அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். கடவுள் நினைச்சாலே நமக்கு எவ்வளோ ஒரு இனிமையாக தோணுது இல்லையா? மற்றவங்கள விட கடவுளை நினைச்சாலே ஏதோ ஒரு தைரியம், ஏதோ கடவுள் இருக்கிறார், நமக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, அவர் நம்முடைய மிக இனிமையான தந்தைன்ட்டு உங்களுக்கு தெரியும். இனிமையான வீடு சாந்தி தாமமாகும். பிறகு சத்தியுகம் தான் இனிமையான வீடாகும். ஏனென்றால் அங்கே ஒவ்வொரு வீட்டிலையுமே அமைதி இருக்கிறது. சொர்க்கத்தில் வீடும் அமைதி தான் இருக்கும். இங்கே வீட்டுக்கு சண்டை நடக்குது இல்லை? இங்கே வீட்டில் லௌகிக தாய் தந்தையிடம் அசாந்தி தான் இருக்கிறது என்றால், உலகத்திலும் கூட முழு உலகத்துலையுமே அசாந்தி தான் இருக்குது, நிம்மதியே இல்லை எங்கேயுமே. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் வீடுக்கும் அமைதி தான் இருக்கிறது என்றால் முழு உலகத்துலையுமே அமைதி இருக்கிறது. சத்தியுகத்தை புதிய சிறிய உலகம்ட்டு சொல்லலாம். இது எவ்வளோ பெரிய பழைய உலகமாக இருக்குது சொல்லி சொல்கிறாரு. சத்தியுகத்தில் சுகமும் அமைதியும் இருக்கிறது. சத்தியுகத்தில் ஒவ்வொரு வீட்லேயுமே சுகம் இருக்கும், அமைதி இருக்கும். அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது கலியுகத்தில். குழப்பத்திற்கான விஷயம் அங்கே எதுவுமே இல்லை சொல்லி சொல்கிறாரு. சொர்க்கத்தில் எந்த ஒரு குழப்பமும் வீட்டில் இருக்காது. ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கிறது இல்லையா? அதனால் இப்போவே நம்ம எடுக்கிறோம் ஆஸ்தி பாபாட்டந்து. அதனால தான் நமக்கு அங்கே குழப்பமே இருக்காதுன்றாரு. குருமார்கள் புத்திர பாக்கியம் உடையவர்களாகுக, நீண்ட ஆயுள் உடையவர்களாகுக என்ற ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஏதாவது சாது சன்னியாசிகள்கிட்ட போனோன்னா
நம்ம நம்ம பிரச்சனை என்னவோ அதுக்குன்னு போவோம், உடனே அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. புத்திர பாக்கியம் உண்டாகுக, நல்ல ஆயுளோட இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவங்க ஒன்றும் புதுசா எதையும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாபா இப்பயே நமக்கு கொடுத்துட்றாரு எல்லாத்தையும். நமக்கு இப்போ நம்ம பாபா குழந்தையாகி பாபாட்ட படிக்கிறது, பாபான்னு நினைக்கிறது, எவ்வளோ நினைவு நினைக்கிறோம், எவ்வளோ ஞானத்தை கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு செல்வம், ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகள் எல்லாமே கிடைப்பாங்க. நமக்கு அடுத்தடுத்து 84 பிரிவில் இன்னும் நம்ம அந்த குருமார்கள்ட்ட போகிறதுனாலையோ ஏதோ ஒரு கோயிலில் போய் கற்பூரம் ஏற்றி தொட்டில் கட்டுறதுனாலையோ நமக்கு குழந்தை பிறக்கறதில்ல. இப்போ நம்ம பாபா கிட்ட எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தானாகவே ஆஸ்தி கிடைக்கிறது சொல்லி சொல்கிறாரு. இப்போது பாபா உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். இப்போ பாபா நமக்கு நினைவூட்டுறாரு. எப்போது துக்கம் நிறைந்த உலகமா ஆகிறதோ அப்போது பரலோகிய தந்தையை பக்தி மார்க்கத்தில் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் நினைவு செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்போ இந்த முழு உலகமே அந்த அதர்மம் தலை தூக்கி துக்கமா ஆகுதோ அப்போதான் எல்லாருமே எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் கடவுளை கூப்பிடுறாங்க. அதனால பாருங்க, நம்ம கோயிலாக போயிட்டு 6 to 6:30 சாயங்காலம் எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. கோயிலில் போய் அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுவாங்க அந்த சாமி முன்னாடி. அல்லா ஓதுறாங்க. அல்லா பாருங்க 6:45 அது மாதிரி ஒரு நாளைக்கு 5-6 தடவை அவங்களாம் தொழுறாங்க. கடவுளை தான் நினைக்கிறாங்க இல்லையா? ஏன் நினைக்கிறாங்கன்னா துக்கமா இருக்கிறதுனால. இந்த உலகமே தூய்மையற்ற பழைய உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. புதிய உலகத்துல அந்த மாதிரிலாம் இருக்காது. சுகம்தான் கிடைக்கும். அங்க அசாந்தின்ற பெயரே இருக்காது. இப்போது நீங்க குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையான குணம் மிக்கவர்களாக ஆகணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பாபா டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு, நம்ம எந்த அளவுக்கு நம்ம குணம் மாறி இருக்கு. இவ்வளோ முரளி கேட்குறோம் பாபான்னு நினைக்கிறோம் இல்லையா? நமக்கு டெஸ்ட் பேப்பரும் வரும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு குணம் மாறி இருக்குன்றத செக் பண்ணுவார். இப்போ நீங்கள் தூய்மையான குணம் மிக்கவர்களாக ஆகணும்னு சொல்கிறாரு. இல்லை என்றால் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ நம்ம இன்னமும் மாறலை, அப்படியே பழையபடி இருக்கிறோம்னா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஒரு துளி அளவு கூட மாறலை, அப்படியே இருக்கிறோம், குணம் மாறலைன்னா நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவர் கொடுக்க மாட்டார் தண்டனை, நம்ம கர்மாவினுடைய தண்டனையை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பாபாவின் கூடவே தர்மராஜாவும் போயிருக்கிறார். இப்போ கடவுள் அந்த பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாரு. அந்த பிரம்மாவுக்கு பக்தி மார்க்கத்தில் 4 தலைகள் காமிச்சிருப்பாங்க. இவங்க மொத்தம் 5 தலை பிரம்மாவுக்கு. அதில் ஒரு தலையை சிவன் வெட்டிடுவார். அப்புறம் 4 தலை தான் இருக்கும். அந்த ஒரு தலைன்றது பார்த்தீங்கன்னா அவருடைய தேகாபிமானம். அந்த பிரம்மா பாபாக்குள்ளார சிவபாபா என்ட்ரி ஆகும்போது தேகாபிமானத்தை உடச்சிடுறாரு. உடச்சிட்டு மீதி 4 முகம் இருக்குது. நான்முகன் பிரம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. நான்முகன் பிரம்மான்ட்டு 4 முகத்தில் 3 முகம் தான் முன்னாடி தெரியும், இன்னொரு முகம் பின்னாடி இருக்கும். அந்த 3 முகம் என்னன்னா இப்போ நமக்கு அப்பாவா, தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருக்கிறாரு. பிரம்மா மூலமா கடவுளே அவர் உடம்புல அவதரிச்சு நமக்கு அப்பாவா, அதுக்கப்புறம் ஆசிரியரா பாடம் எடுக்கிறாரு, சத்குருவா வழிகாட்டுறாரு, நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றாரு இந்த நேரத்துல. இப்போ நம்ம அவரோட குழந்தையா அவர் வழிபடி நடத்தி ஸ்ரீமத் படி நடக்கிறோம், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு நம்ம போகும்போது கடைசியா 4வது முகம் திரும்பும். அது எப்பன்னா இந்த உலகமே கடைசி உலக அழிவு நேரத்துல அந்த 4வது முகம் திரும்பும். 4வது முகம் தான் தர்மராஜ். அப்ப கண்டிப்பா அப்ப பாவமே பார்க்க மாட்டாரு, அவர் கரெக்டா தண்டனை கொடுப்பாரு, நீதிபதி மாதிரி தண்டனை கொடுப்பாரு. இப்பதான் நமக்கு அப்பாவா இருந்து எல்லாமே அமைதியா இருக்கிறாரு, அன்பு காட்டுறாரு இல்லையா? கடைசியில அவர் தர்மராஜா ஆயிடுவாரு. அப்ப நம்ம அங்க போய் சூட்சும லோகத்துல நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தர்மராஜ் மாதிரி நீதிபதி சீட்ல உட்காந்துருப்பாரு. ஏன்னா நீதிபதி சீட்ல உட்காரும் போது தன் பையனா இருந்தா கூட நீதிபதி கரெக்டான தண்டனை தானே வழங்குவாரு. அந்த மாதிரி அப்ப கடவுளா இருந்தா கூட அவரு நம்ம அப்பாவா இருந்தாலும் அவர் தர்மராஜா தான் உட்காந்துருப்பாரு. அந்த டைம்ல பதவி குறைச்சிருவாரு. கணக்கு வழக்குகளை முடித்து வைக்கக்கூடியவரும் ஆவார். அவரு தான் நம்ம கணக்கு வழக்குகளை முடிக்க வைக்கிறாராம். நியாய சபை அமருகிறது அல்லவா? கடைசியா நியாய சபை உட்காரும். நியாயம் தீர்ப்பு எல்லாம் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு, இந்த கோர்ட்டெல்லாம் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் விட பாபா அங்க உட்காருவார் பாருங்க, நியாய சபை, பெரிய கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு. அந்த கோர்ட்ல தான் உட்காந்து அவங்கவுங்களுக்கு தண்டனை கரெக்டா கொடுப்பாரு. அது அப்படியே அந்த முழு கல்பத்துக்குமே அந்த தண்டனை நம்ம அனுபவிக்கிற மாதிரி வரும். இங்க முடிச்சுட்டு கிளம்புவோம், ஆனா அங்க போயிட்டு பதவி குறைச்சிருவாரு. அப்ப அந்த முழு கல்பத்துக்குமே பதவி குறையும் போது ஒவ்வொரு பிறவியும் தண்டனை அடையிற மாதிரியே வரும். அதுலதான் எல்லாரும் கூக்குரல் கத்து கதறுவாங்க, ஐயோ பாபா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நீங்க சொல்லும் போது கேட்கல அப்படின்ட்டு. அப்பதான் எல்லா பிகேஸும் பச்சாதாபம் பண்ணும். பாபா சொல்றாரு, நியாய சபை அமர்கிறது அல்லவா, பாவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம பண்ற பாவம் நம்ம தேக அபிமானத்துல செஞ்சிடறோம்.
அதுவும் பிகே ஆயிட்டு நம்ம பாவம் பண்ணனா 100 மடங்கு தண்டனைன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே பாவ மூட்டை 63 ஜென்மத்துக்கான பாவ மூட்டை தலை மேல இருக்குது. மேலும் வேற பிகே ஆயிட்டு வேற தவறு பண்ணும்போது 100 மடங்கு தண்டனை ஆயிடுதுன்னு சொல்றாரு. அப்ப அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா தர்மராஜா அவர் உட்காரும்போது கிடைக்கும். யார் நல்ல விதத்தில் உழைக்கிறாங்களோ அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்களா என்ன சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஒழுங்கா யார் நல்ல விதத்துல பாபா சொல் பேச்சு கேட்டு உழைக்கிறாங்களோ அவங்க தண்டனை அனுபவிப்பார்களா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. பாவத்திற்கு தான் தண்டனை கிடைக்கிறது. இதை கர்மத்தின் வினை என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் கர்ம வினைன்று சொல்றாங்க இல்லையா. சிலருக்கு வந்து நோய் வரும், சிலர் நோய்வாய்ப்படுவாங்க, சிலருக்கு வந்து உறவினர்ல சிக்கல், ஒரே கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவாங்க. திடீர்னு நல்லா தான் இருக்கும், திடீர்னு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வரும், அவங்க உறவினர்கள் கூட சண்டை வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மத்தின் வினை தான். அவங்க போன ஜென்மத்துல பண்ணது அது வந்து இப்ப அனுபவிக்கிறாங்க. அதான் அந்த கர்மத்தின் வினை தான் அது சொல்லப்படுது. அது பாவத்திற்கான தண்டனை சொல்லி சொல்றாரு. இது ராவணன் மாற்றானுடைய ராஜ்யமாகும். நம்ம இப்ப இருக்கிறதோ மாயாவுடைய உலகத்துல மாற்றான் ராஜ்யம். இப்ப கடவுளோட ராஜ்யத்துல நம்ம இல்ல. நம்ம சத்தியுகத்துல கடவுளோட ராஜ்யத்துல இருக்கும்போது நம்ம சுகமா இருந்தோம். ஆனா இப்ப இது ராவண ராஜ்யம். இதில் அளவற்ற துக்கம் தான் இருக்குது. ஏன்னா அந்த ராவணனோட சேர்ந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் துக்கம் அனுபவிக்கிறோம்ன்றார். ராமராஜ்யத்துல அளவற்ற சுகம் இருந்தது. சொர்க்கத்துல கடவுளுடைய தேசத்துல அங்க கடவுளுடைய இப்ப சொல்றாங்கல்ல கேரளா கடவுளுடைய தேசம், உண்மையான கடவுளுடைய தேசமே சொர்க்கம் தான். அது இப்ப இல்லவே இல்லை. அது தெரியல உங்களுக்கு. ராமராஜ்யத்துல அளவற்ற சுகம் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறீங்க, இருந்தாலும் சிலர் உடனே புரிஞ்சுக்கிறாங்க. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் சிலர் காலம் கழிந்து புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் சிலர் நீங்க சொன்னது இப்ப புரிஞ்சுக்கலனா கூட இன்னும் போக போக புரிஞ்சுக்குவாங்கன்றார். குறைவாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் காலம் கடந்து பக்தி செய்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சொல்ற ஞானம் புரியல அப்படின்னா அவங்க பக்தி கம்மியா பண்ணியிருக்கிறாங்க, லேட்டா தான் பக்தி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பக்தி முடியலன்னா பக்தியை முடிச்சுக்கிட்டே வந்து அப்புறம் ஞானம் தெளிவாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால காலம் கடந்து பக்தி முடிச்சவங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஞானத்தைன்னு சொல்றாரு. யார் ஆரம்பத்துல இருந்தே பக்தி செஞ்சாங்களோ, 63 ஜென்மமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே யார் பக்தி பண்ணாங்களோ அவங்க ஞானத்தையும் விரைவாக புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் ஒரு வாரத்திலே நேத்து கூட சொன்னார்ல, யார் புத்திசாலி குழந்தைகளோ ஒரு வாரத்துல 7 நாள் கோர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு உடனே முரளி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஃபாஸ்டா போவாங்க, அவ்யக்த முரளிலாம் படிச்சிருவாங்க. அது மாதிரிதான் இப்ப லேட்டா வந்த குழந்தைகள் கூட ஃபாஸ்டா அவ்யக்த முரளிலாம் படிச்சு முடிச்சிட்டாங்கன்ட்டு நம்ம கேள்விப்பட்டோம். பிகேஸ் தான் சின்ன சின்ன பசங்களாம் கூட இப்ப அந்த அளவுக்கு வயசு கம்மியான பசங்க தான், ஆனா ஞானத்துல முன்னேறி போறாங்க. அந்த அளவுக்கு படிக்கிறாங்க முரளி. ஏன்னா அவங்கெல்லாம் பக்தி அதிகமா பண்ணியிருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்து பக்தி பண்ணவங்க ஞானத்துல விரைவா போவாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் அவர்கள் முதல் நம்பர்ல போகணும், நம்பர் 1 சொல்றாருல பாபா. அதனால அவங்களாம் முதல் நம்பர்ல போனோம்னா ஞானத்துல ஃபாஸ்டா போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம், நடிப்பு நடிக்க நம்ம வீட்டுல இருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். அமைதி, அசைவு, பேச்சு என்று இருக்கிறது அல்லவா. பரந்தாமத்துல அமைதி இருக்கும், சைலன்ஸ். அப்புறம் சூட்சும உலகத்துல அசைவு இருக்கும், அங்க எதுவும் பேச்சுலாம் இருக்காது. மூவி உலகம் அது. நம்ம இங்க அப்படியே கண்ணு முன்னா கூட நம்ம அங்க பாபா நிக்கிறது, நம்ம ஏதோ நம்ம பேசலாம் முடியாது, அசைவு தான் இருக்கும். ஆனா பேச்சு வந்து இங்கதான், இங்கதான் உடல் இருக்கு, இங்கதான் வாய் இருக்குது, இங்க நம்ம பேசுறோம் இல்லையா. ஆனா அங்க வந்து சூட்சும உலகத்துல அசைவு தான். இது எதுவுமே கிடையாது பரந்தாமத்துல, ஒரே டெட் சைலன்ஸ் தான் இருக்கும். அங்க வெறும் ஆத்மா தான் புள்ளியா இருக்கும். அதனாலதான் அமைதி வேணும்னா அங்கதான் போகணும். பரந்தாமத்துக்கு போனோம்னா அமைதி கிடைச்சிரும். குழந்தைகள் தியானத்தில் செல்கிறார்கள் என்றால் அங்கே அசைவு நடக்கிறது என்று சொல்கிறார்கள். சிலர் இப்ப டிரான்ஸ்ல போறாங்க, தாதி தீதிகள்லாம் அப்படியே உட்காந்தோடனே டிரான்ஸ்ல போயிடுவாங்க. அவங்களுக்கு அங்க பாக்குறாங்க நிறைய, நான் ஃபரிஸ்தாக்களை பார்த்தேன், அசைஞ்சு போனாங்க, அந்த அசைவெல்லாம் பாக்குறேன்றாங்க, நிறைய காட்சியெல்லாம் பாக்குறாங்க. அதற்கும் ஞான மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி காட்சி பாக்குறது இதெல்லாம் பாபா ஒரு முறையில சொல்லியிருக்காரு. காட்சி பாக்குறதெல்லாம் நீங்க அது வேஸ்ட். அதை வந்து அதனால உங்க பாவம் போகாது. நீங்க வந்து பாபா ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறதுலதான் பாவம் போகும். காட்சி பாக்குறேன், அங்க சுத்தி வந்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், அதனாலலாம் உங்க பாவம் போகாதுன்னு சொல்லியிருக்காரு பாபா. அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. முக்கியமான விஷயம் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யணும், அவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா. இந்த உடல்ல கடைசி பிறவி நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். நான் ஆத்மா. நான் எங்க இருந்து வந்தா பரநாமத்துல இருந்து வந்தேன். நான் அப்பாவுடைய குழந்தை. என்னோட அப்பா பரமாத்மா, அவர் புள்ளியா இருக்கிறாரு. இப்படி நினைச்சாதான் பாவம் போகும், வேற எந்த விஷயம் இல்லைன்றாரு பாபா. நிராகாரமானவர். குழந்தைகளும் கூட, அதாவது ஆத்மாவும் கூட இந்த சரீரத்தில் நிராகாரமா தான் இருக்குது. கடவுளே புள்ளியா தான் இருக்கிறாரு, நம்மளும் புள்ளி தான், அவரோட குழந்தை தான். நம்மளும் இந்த உடல்ல புள்ளியா தான் இருக்கிறோம். வேற எந்த விஷயமே
எழுவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த விஷயம் கிடையாது. ஆத்மாவின் அன்பு ஒரு பரம்பிதா பரமாத்மாவோட தான் இருக்கிறது. அந்த எல்லையற்ற அன்பு கடவுள்கிட்ட தான் அனுபவம் ஆகுது. நிறைய இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம யூடியூப்ல பார்த்தோம்னா தெரியும். அந்த சாவு கிட்டக போயிட்டு திரும்ப உடம்புக்குள்ள வந்துருவாங்க. அந்த டாக்டர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சாகிற நிலைமை, அவங்க உடலை விட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப உடம்புக்குள்ள வந்துட்டு உயிர் வந்துடும். அவங்கள்ட்ட கேட்டதுக்கெல்லாம் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு பெரிய ஒளியை பார்த்தோம். அந்த ஒளி வந்து அவ்வளோ அன்பா இருந்தது. அந்த ஒளிக்கிட்ட போக போக அவ்வளோ அன்பு, எங்களால் அதை விட்டு வெளியே வரவே பிடிக்கல. அவ்வளோ அன்பு அனுபவம் பண்ணோன்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து கடவுளை தான் பார்த்துருக்குறாங்க. அவர் வந்து அன்பு கடலா இருக்கிறார்ல, அன்பே சிவம்ன்றனால அந்த அன்பை விட்டு அவங்களால பிடிக்கல வர்றதுக்கு. இருந்தாலும் நீங்க இப்போ உங்களுக்கு உடம்பு விட்டு வர டைம் இல்லாதனால போங்கன்ட்டு திரும்ப உடம்புக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேரை பார்த்தது என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒளியை பார்த்தேன்னு தான் சொல்றாங்க. இப்போ கடவுள் வந்து ஒளியா இருக்கிறாரு. அவர் வந்து அன்பா இருக்கிறாரு. அந்த ஆத்மாவின் அன்பு ஒரு பரம்பிதா பரமாத்மாவோட தான் இருக்குது சொல்றாரு. சரீரம் எல்லாமே தூய்மையற்றது. ஆனா மற்றபடி இங்க சரீரத்தின் மீது உள்ள அன்பெல்லாம் வேஸ்ட் இல்லையா? அதை நம்ம என்ன அன்பு செலுத்துறோம்? அவங்க இறந்துட்டா அவ்வளவுதான், அதை கொண்டு போய் எரிச்சிடறோம் இல்லையா? வீட்டுல கூட வச்சுக்க முடியாது, 2 நாள்ல நாத்தம் அடிச்சிடும். அந்த உயிரை தான் நம்ம நேசிக்கிறோம், அந்த ஆத்மாவை தான் நேசிக்கிறோம். ஆத்மாவின் அன்பு தான் அழியாதது. மற்றபடி அந்த சரீரம் எல்லாமே தூய்மையற்றது. எனவே தூய்மையற்ற சரீரத்தோட அன்பு இருக்க முடியாது. இந்த உடல் மேல இருக்கிற அன்பெல்லாம் சும்மா தான். அது நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா பழகுவாங்க. அப்புறம் உடம்பு முடியல அப்படின்னா அவ்வளவுதான், அதோட கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பாருங்களேன், அன்பா இருப்பாங்க, ஆனா நமக்கு உடம்பு முடியலன்னா கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதுதான் அந்த அன்பு வந்து சரீரம் மேல இருக்கிற அன்பு தூய்மையற்ற அன்புன்றார் பாபா. அந்த உண்மையான அன்பு கிடையாது. ஆனா ஆத்மா மேல இருக்கிற அன்பு உண்மையான அன்புன்னு சொல்றாரு. ஆத்மா என்னவோ தூய்மையாகி விடுகிறது. ஆத்மா பாபாவை நினைச்சு நினைச்சு தூய்மையாகுது. ஆனா சரீரம் தூய்மையற்றதா தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம கூட பாபா நினைக்கிறோம். ஆத்மா நம்ம நினைக்கிறோம். நம்ம ஆத்மா தூய்மையாயிட்டு தான் வருது. பாபா நினைக்க நினைக்க தூய்மையாகுது. ஆனா அந்த உடல் பாருங்க அப்படியேதான் இருக்கு. அதனாலதான் உடல்ல பிரச்சனை, நோய் ஏதாவது வருதுன்னா அது தூய்மையற்றதா இருக்கிறதுனால அதுக்கு நோய் எல்லாமே வருது. தூய்மையற்ற உலகத்தில் சரீரம் தூய்மையாக ஆவதே இல்லை. நீங்க கலியுகத்துல அப்படியே எனக்கு பர்ஃபெக்டா உடல் கிடைக்கணும், நான் இங்கேயே தேவதை மாதிரி ஆகணும்னு உடல் தேவதை மாதிரி ஆகாது. ஆத்மா தான் தேவதை மாதிரி, தேவதை குணங்களால நிரம்பி போகும். மற்றபடி உடல் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா தூய்மையற்ற உடல்ல, அதனால அதுக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்ன்றாரு. சரீரம் இங்க தூய்மையாகாது, ஆனா ஆத்மா இங்கதான் தூய்மையாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இங்க நீங்க என்ன நினைச்சு நினைச்சு உங்க ஆத்மா தூய்மையாயிடும், ஆனா இந்த சரீரம் அப்படியேதான் இருக்கும். அப்போதுதான் இந்த தூய்மையற்ற சரீரங்கள் விநாசமாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த உடலை விட்டுருவீங்கன்றாரு. இந்த உடல் அப்புறம் உங்களுக்கு சரி வராது. ஏன்னா உங்களுக்கு தூய்மையான ஆத்மாவுக்கு தூய்மையான உடல் வேணும். அது வந்து சொர்க்கத்துல தான் கிடைக்கும், இங்க கிடைக்காது. அதனால இந்த தூய்மையற்ற சரீரங்கள் விநாசம் ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. இப்ப ஆத்மா வந்து அழிவற்றதா இருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது. இப்ப ஆத்மா நீங்க உடலை அழிச்சிடலாம், கொலை பண்ணலாம், வெட்டிடலாம், நெருப்பால அழிச்சிடலாம், என்ன வேணாலும் உடலை பண்ணலாம். ஆனா ஆத்மாவை எதுவுமே செய்ய முடியாது. அந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிற ஆத்மா வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது போயிடும், அந்த உடலை விட்டு போயிடும். அது அழிவில்லாத ஆத்மா தான்றாரு. ஆத்மாவின் வேலை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். இப்ப இந்த கதையெல்லாம் விடுங்க, நம்ம ஆத்மா வந்திருக்கிறதே நடிக்கிறதுக்கு. இப்ப நம்மளோட வேலை என்னன்னா எல்லையற்ற அப்பாவை நினைவு செய்து தூய்மை ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் சரீரமும் தூய்மை ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஆத்மா தூய்மையாயிட்டே வருது இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு சரீரமும் தூய்மையா கிடைக்கணும். அது புதிய உலகத்தில் தான் நமக்கு சரீரம் தூய்மையா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா என்னவோ தூய்மையாகலாம். ஆத்மா ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு தான் யோகத்தை ஈடுபடுத்த வேண்டும். இந்த தூய்மையற்ற சரீரத்தை தொடக்கூட கூடாது சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஆத்மா தூய்மையாயிடுச்சு இல்லையா? இந்த மற்றவங்க எல்லாருமே தூய்மையற்ற சரீரம், அதை நீங்க தொடக்கூட கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை பாபா ஆத்மாக்களோடு பேசுகின்றார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? இது அப்படியே மொட்டையா கேட்டோன்னா, எதனா கடவுள் சரீரத்தை தொடவே கூடாதுன்றாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இது நான் ஆத்மாவோட பேசுறேன். ஆத்மா தூய்மையாகுது, அதனால சரீரம் தூய்மையற்றதா இருக்கிறதுனால அதை நீங்க தொடக்கூட கூடாதுன்றாரு. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரை சரீரங்களோட தான் நீங்க மாட்டிக்கொண்டுள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து 84 பிறவி நடிச்சு வந்தோம். ஒவ்வொரு பிறவிலையும் ஒரு ஒரு உடல் கிடைச்சது. அந்த ஒரு ஒரு உடலோட நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாரு. முதல் பற்று எதுல தெரியுமா? நம்ம உடம்பு மேலதான். இந்த உடலை விட்டு போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்.
பாபா கூப்பிடுறாரு ஈஸியா, வாங்க குழந்தைகளே ஆத்மான்ட்டு. ஆனா அந்த உடல் மேல இருக்கிற பற்று நம்ம விட்டுட்டு போறோமா, உறவினர்கள் மேல இருக்கிற பற்று கடைசியில எல்லா பற்றும் நீங்கிரும். ஆனா அந்த உடல் மேல இருக்கிற பற்று போகாது. நான் தான் இந்த உடல்ன்ட்டு அப்படியே நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனால இந்த உடல்ல இருந்து, அதனாலதான் இப்பயே புத்தி எடுங்க, இந்த உடல் கூட எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்துல இருந்து இப்பயே புத்தி எடுங்கன்றாரு. ஏன்னா கடைசி நிமிஷம் அந்துமதி சோகதின்னும் போது எப்போ வேணாலும், அதான் சொன்னார்ல, எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். எந்த அதாவது இந்த நொடி கடைசி நொடின்ற மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அப்ப ஆனா நம்ம ஆத்மா உடலை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும்ல. அதனால நீங்க சரீரத்தோட தான் இத்தனி இத்தனி ஜென்மமா மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல சரீரமும் அழகா இருக்கும், ஆத்மாவும் தூய்மையா இருக்கும். அங்கே விகாரத்திலே யாரும் போக மாட்டாங்க. அதன் மூலம் சரீரமும் ஆத்மாவும் விகாரம் உடையதாக ஆகாது. வல்லபச்சாரிகளும் கூட தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இங்க வல்லபாச்சாரின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்றது கூட அனுமதிக்க மாட்டாங்களாம். அவர்களுடைய ஆத்மா ஒன்றும் நிர்விகாரியாக தூய்மையாக ஒன்று இருப்பதில்லை என்பதை நீங்க தெரிந்துள்ளீர்கள். இந்த ஐயர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க வல்லபாச்சாரின்னு சொல்லுவோம். அவங்க வந்து தொட கூட அனுமதிக்க மாட்டாங்களாம். அவங்க ஒன்றும் பிறக்கிறதே விகாரத்தினால தான் பிறக்கிறாங்க. அவங்க ஒன்றும் நிர்விகாரியா கூட இருக்கிறது இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து தொட கூட விட மாட்டாங்களாம். ஒரு வல்லபச்சாரி சமயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சரீரத்தை கூட தொட விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் விகாரிகள் தூய்மையற்றவர்கள்ட்டே அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி அவங்களே அப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரீரம் கீழான தன்மையினால் தானே பிறக்கிறது. இந்த விஷயங்களை பாபா வந்து தான் இப்ப புரிய வைக்கிறார். ஆத்மா தூய்மையாக கொண்டே செல்கிறது என்றால் பிறகு சரீரத்தை மாற்ற வேண்டும் அல்லவா. இப்ப ஆத்மா பாபா நினைச்சு நினைச்சு யார் உருகி உருகி பாபா நினைக்கிறாங்களோ அவங்க ஆத்மா தூய்மையாயிட்டே போகும். அதுக்கப்புறம் அந்த சரீரம் வேணாம், அந்த சரீரத்தை விட்டுறலாம்னு சொல்லி சொல்றாரு. சரீரம் மாறணும் இல்லையா. இப்ப 5 தத்துவங்களும் தூய்மையாக ஆனால்தான் சரீரம் தூய்மையானதாக ஆகும்னு சொல்லி சொல்றாரு. அதனால இப்ப உடலை விட்டாலும் நம்ம ஒரு ஃபரிஸ்தா உடல்ல தான் நம்ம போய் இருக்க முடியும். இந்த உடல் போயிடும். ஆனா ஃபரிஸ்தா உடல்ல நம்ம ஆத்மா இருப்போம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் உலகமே மாறிட்ட பிறகு 5 தத்துவங்களும் தூய்மையாயிடும். அப்புறம் நம்ம எல்லாருமே பாபா வந்து உலகத்தை சொர்க்கமா மாத்திட்ட பிறகு நம்ம வருவோம். கீழே வந்து நடிக்க வரும்போது அப்ப உடல் வந்து சூப்பரான உடல், தேவதை உடல் கிடைக்கும். அந்த 5 தத்துவங்களும் தூய்மையாக இருக்கும்போது சரீரமும் தூய்மையாக கிடைக்கும்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் தத்துவம் கூட தூய்மையானதாக இருக்கிறது. சொர்க்கத்துல 5 தத்துவங்களும் தூய்மையா இருக்கும். இங்க இப்ப பாருங்க, 5 தத்துவங்களும் வேஸ்டா இருக்குது இல்ல இப்போ உலகத்துல, கலியுகத்துல. நீர் பாத்தீங்கன்னா அந்த ஓடை எங்க பார்த்தாலும் சாக்கடை அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, தூய்மையற்றதா இருக்குது. காற்று கூட மாசுபட்டு இருக்குது, எல்லாத்துலயுமே மாசுதான் இருக்குது. கடல் கூட பாருங்க, கடல் நீர் கூட எல்லாம் குப்பையா தான் கிடக்குது. ஆனா சத்தியுகத்துல அங்க கங்கை நதி பாயும், அந்த நதி எல்லாமே தூய்மையா இருக்கும். எல்லாம் 5 தத்துவங்களுமே, காற்று தூய்மையா இருக்கும், எல்லாமே அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதுல உருவாகிற உடலும் சூப்பரா இருக்கும். அப்போதுதான் சரீரம் கூட தூய்மையாக ஆகிறது சொல்லி சொல்றாரு. தேவதைகள் தூய்மையற்ற சரீரத்துல தூய்மையற்ற பூமியில காலே வைப்பதில்லை. ஒருபோதும் இந்த கிருஷ்ணர் வருவாருன்னு எதிர்பார்க்கறாங்களே, கிருஷ்ணர்லாம் இங்க வரவே முடியாது. ஏன்னா அவரு தேவதை. அவர் அந்த தூய்மையற்ற சரீரத்திலயும் வரமாட்டாரு, தூய்மையற்ற பூமியிலே வந்து காலே வைக்க முடியாது அவரால. கிருஷ்ணர் ராதையெல்லாம் இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களால இங்க வரவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிற ஒரு உலகத்துல, ஒரு அசுத்தமான பூமியில தேவதை எப்படி வர முடியும்? கிருஷ்ணர் எப்படி வருவார்? வரமாட்டாருன்றாரு. அவர்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கிறது. கிருஷ்ணருடைய ஆத்மாவும் சரீரமும் ரெண்டுமே தூய்மையா இருக்கும். அவங்க தூய்மையான உலகத்துலதான் வருவாங்க. சுத்தமாக இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் சத்தியுகத்தில் தான் கால் வைக்கிறார்கள். இது தூய்மையற்ற உலகமாகும் சொல்லி சொல்றாரு. ஆத்மா பரலோகிக தந்தை பரமாத்மாவை தான் நினைவு செய்கிறது. ஆனா கடவுள் பாருங்க அவ்வளோ ஹையஸ்ட், கடைசியில அவர் எங்க வராரு பாருங்க, தூய்மையற்ற உலகத்துலதான் வர வேண்டியதா இருக்கு. அது ஒரு தூய்மையற்ற சரீரத்துல வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. பாவம், அவருக்கு என்ன தலையெழுத்து, நமக்காக வராரு. நம்ம கூட்டுட்டோமே, பத்தித்த பாவனரே வாருங்கள்னு சொல்லிட்டோன்றதுக்காக ஓடி வராரு. இப்ப கடவுள் வந்து, கடவுளை தான் இந்த ஆத்மா நினைவு செய்கிறது. ஒருவர் சரீரத்தின் தந்தை, இன்னொருவர் அசரீரி தந்தை. இந்த ஆத்மாவினுடைய தந்தை ஒருத்தர், இன்னொன்னு வந்து சரீரத்தினுடைய தந்தை. அசரீரி தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவரிடமிருந்து அப்படிப்பட்ட சுகத்தின் ஆஸ்தி கண்டிப்பாக கிடைத்திருக்கு. எல்லாரும் இருந்தா கூட கடைசியில கடவுளேன்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க இல்லையா. எல்லாரும் கைவிட்டுட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு ஒரு டைம் வரும், அப்ப யாருக்குமே யாருமே இல்லாத மாதிரி தோணும். அந்த டைம்ல நம்ம யாரை நினைப்போம்னா,
கடவுளை தான் நினைப்போம் இல்லையா? ஏன்னா அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி சுகத்தின் ஆசி கிடைச்சிருக்குது, அதனாலதான் அவரை நினைக்கிறோம். எனவே நினைவு செய்யாமல் இருக்க முடியாது. அதனால கடவுளை நினைக்காம எந்த ஒரு ஆத்மாவும் இருக்க முடியாது. என்னதான் நாஸ்திகம் பேசினாலும், கடவுளே இல்லை, இயற்கை மூலமா தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொன்னாலும், அவங்களுக்குமே ஒரு காலம் வரும். கடைசியா அனாதையா இந்த படுத்த படுக்கையில இருக்கும்போது கடவுளை தான் நினைப்பாங்க. இந்த சமயத்தில் தம பிரதானமாக ஆகியிருக்கலாம், இருந்தாலும் கூட அந்த பாபாவை கண்டிப்பாக நினைவு செய்வார்கள் சொல்றார் பாருங்களேன். இந்த சமயத்துல புத்தி தம பிரதானமா இருக்கலாம், இருந்தாலுமே கடவுளை கண்டிப்பா நினைப்பாங்கன்றாரு. ஆனால் ஈஸ்வரன் சர்வ வியாபின்ட்டு தலைக்கீழான படிப்பினை கிடைக்கிறது இங்க. என்ன சொல்லிட்டாங்க? கடவுள் எங்கும் இருக்கிறாரு, நீயும் கடவுள் நானும் கடவுள், தூணுல இருக்கிறார் துரும்புல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால குழம்பிவிட்டாங்க. பிறகு இந்த விஷயத்தில் குழம்பி விடுகிறார்கள். பிறகு மனிதர்கள் மனிதர்களாகவே ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தவறுகள் அனைத்தையும் பாபா இப்ப புரிய வைக்கிறார். பாபா ஒரே ஒரு மண்மனாபாவை என்னும் மந்திரத்தை தான் கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தமும் வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். அதான் மண்மனாபாவுடைய அர்த்தம். இந்த ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும், அதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே மண்மனாபாவை இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க தூய்மையாயிடுவீங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைச்சாலே தூய்மையாயிடுவீங்கன்றார். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்க. இப்போது பாபா மீண்டும் அப்படிப்பட்ட தூய்மையானவர்களாக மாற்றுகின்றார். முன்னால் குறிக்கோளை வைத்து விடுகிறார். இப்ப நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம குறிக்கோள் வச்சிடறாரு. நீங்க தேவதை, இதான் உங்களுடைய ஏம் ஆப்ஜெக்ட். சொல்றாங்கல்ல, கலெக்டர் டாக்டர் ஸ்டெதஸ்கோப் பார்த்துன்னு படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டெதஸ்கோப் பார்த்தாலே ஒரு வெறி வரும்ல, நான் டாக்டர்னு. இப்ப நீங்க பாருங்க, இந்தாங்க அந்த படத்தை கொடுத்துட்டாரு லட்சுமி நாராயணன், இந்த மாதிரி ஆகணும், அதை வைங்க, முன்னாடி வைங்க, உங்களுக்கு முன்னாடி டெய்லி பாருங்க, இந்த மாதிரி நான் ஆக போறேன். பாபா நமக்கு குறிக்கோளை வச்சிடுறாரு. யார் சிலை செதுக்குவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து உடனே அவர்களுடைய சிலையை உருவாக்கிடுவார்கள். இப்ப யாராவது சிலை சிற்பி இருக்கிறாங்கன்னா நம்ம முகத்தை பார்த்தே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சிலையை உருவாக்கிடுவாங்க. அவர்கள் முன்னால் உயிருடன் அமர்ந்திருப்பதை போல உருவாக்கி விடுகிறார்கள். இப்பெல்லாம் வர்றதெல்லாம் அப்படியே அப்படியே உண்மையா அவங்கள பாக்குற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி உருவாக்குறாங்க, உயிரோட உட்கார்ந்துருக்கிற மாதிரி உருவாக்குறாங்க. அது ஜடமூர்த்தி ஆகி விடுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட உயிருள்ள லட்சுமி நாராயணனாக ஆக வேண்டும் என்று பாபா உங்களுக்கு கூறுகின்றார். இப்ப பாபா சொல்றாரு, இந்த லட்சுமி நாராயணன் மாதிரி நீங்க ஆகணும், உயிருள்ள லட்சுமி நாராயணனா நீங்க ஆகணும். இப்ப நீங்க படத்துல தானே ஜட லட்சுமி நாராயணன் பாக்குறீங்க. இப்ப கோயில்ல போனா அந்த சிலையில ஜட லட்சுமி நாராயணன் தானே பாக்குறீங்க. அந்த லட்சுமி நாராயணன் உயிரோட வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி ஆவீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. நீங்கள் இந்த படிப்பு மற்றும் தூய்மையின் சக்தி மூலம் தான் மனிதர்ல இருந்து தேவதை ஆவீங்க. பாபா நினைக்கிறதும் இந்த முரளி படிக்கிறது மூலமா தான் நம்ம ஆக முடியும். இந்த பள்ளியே மனிதன்ல இருந்து தேவதை ஆக்கிறதுக்காக தான். இங்க பாடம் எடுக்கிறவரே, ஆசிரியரா வந்திருக்கிறவரே யாரு? கடவுளே வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். அவர்கள் சிலை போன்றவை செய்வதை கலை என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த சிலை செய்யறதெல்லாம் ஒரு கலைன்னு சொல்லப்படுது. அப்படியே அதே முகம் போன்றவர்களை உருவாக்குறாங்க. இதில் அப்படியே என்பதின் விஷயமே இல்லை, இது ஜட சித்திரமாகும். பாபா சொல்றாரு, அவங்க சிலையில அப்படியே பார்த்து அதே மாதிரியே முகம் செய்யறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இந்த லட்சுமி நாராயண் படம் மாதிரியே நீங்க அந்த ஜட சிலை மாதிரியே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே நீங்க இயற்கையாக உயிருடன் அப்படி ஆவீர்கள் அல்லவா? நீங்க அந்த மாதிரி இயற்கையா ஆவீங்க, உயிரோட அந்த லட்சுமி நாராயணன் மாதிரி அங்க ஆவீங்க. அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே நேச்சுரலா லட்சுமி நாராயணன் மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்றாரு. 5 தத்துவங்களால் ஆன உயிருள்ள சரீரம் அங்க இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜட சித்திரமாகும். அப்படியே இருக்க முடியாது, ஏனென்றால் தேவதைகளின் புகைப்படம் எடுக்க முடியாது அல்லவா? இப்போ அவங்க அந்த சித்திரம் பக்தி மார்க்கத்துல உருவாக்கி இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் காட்சி பார்த்து ஏதோ அவங்க ஆழ் மனசுல காட்சி பார்த்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க டிரான்ஸ்ல போய் இங்க எப்படி நம்ம டிரான்ஸ்ல போறோமோ அது மாதிரிதான் அவங்க ஆழ்நிலையில தியானத்துல இல்ல கனவுல கூட அவங்களுக்கு காட்சி கிடைச்சிருக்கும். அந்த தேவதைகளுடைய புகைப்படம் காட்சி கிடைச்சிருக்கும். அது அவங்களால போட்டோ எடுக்க முடியாது இல்லையா? அதனால அப்படியே அவங்களால சிலை வடிக்க முடியாது. ஏதோ சிலை வடிச்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி எல்லாம் லட்சுமி நாராயணன் அங்க சொர்க்கத்துல இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தியானத்தில் சென்று காட்சிகளை பார்க்கிறார்கள், ஆனால் புகைப்படம் எடுக்க முடியாது இல்லையா? நம்ம நேரா பார்த்தா போட்டோ எடுக்கலாம். இப்ப பாபா சொல்லுவாரு, என்ன கூட உங்களால போட்டோ எடுக்க முடியாதுன்னு. நம்மளே தியானத்துல போய் பாக்குறோம்னா அதை எப்படி நம்ம போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் இப்படி காட்சியை பார்த்தோன்ட்டு சொல்லுவாங்க. யாராவது சொன்னா நம்பவா செய்றாங்க? நான் பார்த்தேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன்னு சொல்றாங்கல்ல. நான் முருகரை பார்த்தேன், கிருஷ்ணரை பார்த்தேன்ட்டு. ஆனா யாரும் நம்பவும் மாட்டாங்க. நம்மளால போட்டோவும் எடுக்க முடியாது. காட்சியில பாக்குறதெல்லாம் சித்திரத்தை அவர்களோ மற்றவர்களோ உருவாக்க முடியாது. பாபா சொல்றாரு, அந்த ஓவியத்தை அவங்க காட்சியில பாக்குறது அவங்களாலையும் மற்றவங்களாலையும்
அப்படியே உருவாக்க முடியாது சொல்லி சொல்றாரு. தாங்கள் எப்போது அப்படி ஆக முடியும் என்றால், பாபாவிடம் வந்து ஞானத்தை பெற்று முழுமையாகும் போதுதான் அப்படியே கல்பதற்கு முன்பு போல ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க அந்த மாதிரி தேவதையா எப்ப ஆக முடியும்னா, நீங்க பாபாட்ட ஞானம் படிச்சு முழுமையா ஆகும்போது தான் நீங்க அந்த மாதிரி கல்பத்துக்கு முன்னாடி எப்படி நீங்க தேவதை ஆனீங்களோ அதே மாதிரியே ஆக முடியுன்றாரு. இது இயற்கையின் எப்படிப்பட்ட அதிசயமான நாடகமாக இருக்கிறது பாருங்க. இது எவ்வளவு ஒரு அதிசயம். பாபா அமர்ந்து இந்த இயற்கையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் சிந்தனையில் கூட இருக்கிறது இல்ல. அவங்களாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இங்க இருக்கிற இந்த சாதாரண மனுஷங்க தான் ஞானம் கேட்டு இப்படி தேவதையார் நம்ம வழிபடுற கடவுளை இவங்க தானான்ட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்றாரு. அவர்களுக்கு முன்னால் சென்று தலைவணங்குகிறார்கள். இவர்கள் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எப்போதுன்ட்டு தான் அவங்களுக்கு தெரியாது சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் முன்னாடி போய் தலை வணங்குறாங்க கோயில்ல போயிட்டு. ஆனா இவங்க ராஜா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஒரு காலத்துல. ஆனா எப்போ அவங்க இருந்தாங்கன்னு தான் தெரியல. பிறகு எப்போது வருவார்கள் அல்லது என்ன செய்வார்கள் போன்ற எதுவுமே உலகத்தினருக்கு தெரியாது. சூரிய வம்சத்தரும் சந்திர வம்சத்தரும் இருந்துவிட்டு தான் சென்றுள்ளார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு தெரியும், இப்ப துவாபரயுகம் கலியுகம் நம்ம நடந்து வருது. துவாபரயுகத்துல ராஜாலாம் இருந்தாங்க நம்புறோம் இல்லையா? கட்டபொம்மன் இருந்தாரு, ராஜராஜ சோழன் இருந்தார். அது மாதிரி இந்த துவாபர யுகத்துக்கு முன்னாடி 2 யுகம் இருந்தது. சூரிய வம்சம் இருந்தாங்க, அதுல சந்திர வம்சம். லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடந்தது. ராமர் சீதை ராஜ்யம் நடந்ததுன்னா பாபா சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு தான் தெரியும் சொல்லி சொல்றாரு. அவர்கள் மீண்டும் இந்த ஞானத்தின் மூலம் அப்படியே ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதிசயமாக இருக்கிறது அல்லவா? எனவே இப்போது பாபா புரிய வைக்கிறாரு, அப்படி முயற்சி செய்வதன் மூலம் நீங்க தேவதையாக ஆவீங்க. சத்தியுகம் திரேதாவில இருந்தது போலவே நடத்தைகள் இருக்கும். நீங்க இப்ப இந்த படிப்பு படிக்கிறீங்க இல்லையா? பிறகு போய் நீங்க தேவதை ஆவீங்க. அங்க எப்படி நீங்க போன கல்பனை நடிச்சீங்களோ சத்தியுகம் திரேதாவில, உங்க நடத்தை எப்படி இருந்தோ அதே மாதிரியே இருக்கும். எவ்வளவுதான் எவ்வளவு அதிசய நாடகமாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. எப்போது மனம் தூய்மையாக இருக்குமோ அப்போதுதான் இது புத்தியில் நிற்கும். ஆனா இந்த ஞானம் நம்ம கேட்கணும் இல்லையா? நம்ம மனசு தூய்மையா இருக்கு, மனசு புத்தியில எந்த குழப்பமும் இல்லாம, நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம புத்தியில ஓடாம இருந்தாதான் இந்த ஞானம் புத்தியில ஸ்டோர் ஆகுன்றாரு. அனைவருடைய புத்தியில இந்த விஷயங்கள் நிற்க முடியாது. நாள் முழுதும் எல்லார் புத்தியிலையும் இந்த ஞானம் வந்து அப்படியே இருக்காது. நான் வந்து லட்சுமி நாராயண நான் தான் தேவதையான, நான் சொர்க்கத்துல அப்படிதான் இருந்தேன்றது அந்த விஷயங்கள்லாம் நாள் முழுதும் எல்லாருடைய புத்தியிலும் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்காக உழைப்பு வேண்டும். இதுக்காக அடிக்கடி முரளி எடுத்து படிக்கணும், அடிக்கடி பாபான்னு நினைக்கணும். அப்பதான் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்காதுன்றாரு. இதுக்கு முயற்சி வேண்டும். முயற்சி இல்லாமல் ஏதாவது பலனும் கிடைத்து விடுமா என்ன? அத சொல்லுவாங்களா, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். ஏதாவது ஏதாவது செய்யணும். ஏதாவது செஞ்சாதான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. பாபா முயற்சி செய்வித்து கொண்டே இருக்கின்றார். இப்ப கடவுளும் நம்மள முயற்சி செய்ய வைக்கிறாரு. நாடகத்தின்படிதான் நடக்கிறது, ஆனால் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நாடகத்தின்படிதான் நடக்குது, எல்லாம் டிராமா படிதான் நடக்குது. இப்ப நடக்கிற ஒன்னொன்னும் டிராமால என்ன இருக்கோ அதான் நடக்குது. ஆனாலும் பாபா சொல்றாரு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அதுக்காக டிராமால இருந்தாதான் என் மூலம் முயற்சி நடக்கும் என்று அமர்ந்து விட முடியுமா சொல்லி கேட்கிறாரு. சரி, டிராமால இருந்தா நான் அமிர்த வேலை பண்ணுவேன், டிராமால இருந்தா தான் நான் முரளி படிப்பேன், என்னோட அதிர்ஷ்டமே இப்படிதான் இருக்குது, என்னால அமிர்த வேலை எழுந்திருக்க முடியல, என்னால சரியா முயற்சி பண்ண முடியல, என்னால முரளி ஒழுங்கா கேட்க முடியல அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது, தடை போடக்கூடாது. டிராமால இருந்தா நான் செய்வேன் அப்படின்ட்டு உட்காரக்கூடாது. இப்படிப்பட்ட காட்டி மிராண்டித்தனமான எண்ணம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பிகேஸ் திட்டுறாரு. எங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் முயற்சி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு முயற்சியே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. அட, நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க தான் முயற்சி செய்யணும். நீங்க தான் தேவதையா இருந்தீங்க சொர்க்கத்துல, அப்ப நீங்க தான் முயற்சி செய்யணும். வேற யாராவது முயற்சி செய்வாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. முயற்சி மற்றும் பலன் என்று இருக்கிறது. முயற்சின்னு ஒண்ணு இருந்தா பலனும் இருக்குது. முயற்சி பெருசா இல்ல பலன் பெருசான்ட்டு மனுஷங்க கேக்குறாங்க. பலன் தான் இப்போது பெரியதாக இருக்கிறது, ஆனால் முயற்சியை பெரியதாக வைக்கப்படுகிறது. நம்ம எஃபோர்ட் போட்டாதானே அதோட ரிசல்ட் வரும். எடுத்தோடனே பலனை எதிர்பார்க்கலாமா? இப்போ எனக்கு மரமே வைக்க மாட்டேன், ஆனால் பழம் மட்டும் வேணும்னா எப்படி எப்படி காய்க்கும்? ஃபஸ்ட்டு மரம் வைக்கணும், தண்ணி ஊற்றணும், விதை வளரணும், அப்புறம் தானே அந்த பழம் காய்க்கும். எடுத்தோடனே பழம் வேணும்னா எப்படி வரும்? அதான் பாபா சொல்றார், பலனை எதிர்பார்க்குறீங்க, அதுதான் பெருசாக இப்போ தெரியுது, ஆனாலும் முயற்சி தான் பெரியதாக வைக்கப்படுகிறது. இப்போ முயற்சி பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும். அதன் மூலம் தான் உங்களுக்கு பலனே உருவாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் முயற்சியின் மூலம்தான் அனைத்துமே கிடைக்கிறது. இப்ப சாதாரணமே எல்லாமே முயற்சி பண்ணாதான் அவங்களுக்கு பலன் கிடைக்குது. அது ஒரு கலெக்டர் ஆகணும்னா கூட அவங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க.
டாக்டருக்கு எஃபோர்ட் படிக்கிறாங்க, டாக்டர் ஆகுறாங்க. அப்போனா எல்லாருக்குமே முயற்சி தான். முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி திருவினையாக்கும். அப்போ கடவுளாலே முடியலனா கூட நம்ம பண்ணுற முயற்சிக்கு பலன் உண்டு. பாபா சொல்றார், மனிதனுக்கும் முயற்சியின் மூலம் தான் அனைத்துமே கிடைக்கிறது. சில தலைகீழாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு கல்புத்தியோடராக இருக்கிறாங்க. சில இந்த ட்ராமா பாயிண்டே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ட்ராமால இருக்கிறது தான் நடக்குது, நான் என்னத்த பண்றது, நான் முயற்சி பண்ணா மட்டும் ஏதாவது நடக்க போதா என்ன, நான் இப்படியே இருந்துடுறேன், நான் பிரஜையா போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. மனமுடைந்து விடுகிறார்கள். நிறைய டெஸ்ட் பேப்பரை பார்த்து பயந்து போயிடுறாங்க, மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இங்கே குழந்தைகளை எவ்வளவு முயற்சி செய்ய வைக்கின்றார்கள். இரவும் பகலும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பிரம்மா பாபாவும் சரி, இரவும் பகலும் சேவை செய்யறாரு. தங்களுடைய குணங்களை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். பாபா சொல்றாரு, இங்கேயே உங்க குணம் தேவதை மாதிரி மாறணும், அப்பதான் அங்க போக முடியுன்றாரு. நம்பர் 1 குணமே தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க தூய்மையாகணும். உணவு, குடித்தல், நடத்தை, மனசு கூட தூய்மையா இருக்கணும். எல்லாமே தூய்மையாகணும். ஃபர்ஸ்ட் தூய்மை தன்மை தான். தூய்மை சக்திக்கு தான் அவ்வளோ மதிப்பு. தேவதைகள் தூய்மையானவர்கள் ஆவார். தேவதைகள் அங்க சொர்க்கத்துல அவங்களுக்கு தூய்மையா இருப்பாங்க. அவங்க உடலும் தூய்மையா இருக்கும், உள்ளமும் தூய்மையா இருக்கும். அவங்களுக்கு அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இந்த குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது. நம்ம திட்டினா கூட நம்மளே கட்டி பிடிச்சுக்குவாங்க. அந்த குழந்தைகள் கோச்சிக்க மாட்டாங்க. அந்த குழந்தை மாதிரி இருப்பாங்க அந்த சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகள். பற்று, ஆசை எதுவுமே இருக்காது, அகங்காரம் எதுவுமே இருக்காது. சின்ன குழந்தை எப்படி இருக்கு அந்த மாதிரி இருப்பாங்க தேவதைகள். தேவதைகள் தூய்மையானவங்க. பிறகு விழுந்து விடும்போது அவங்க குணங்கள் கெட்டு விடும்போது ஒரேடியாக தூய்மையற்றவர்களாக ஆயிடுறாங்க. அதே தேவதைகள் தான் 2500 வருஷம் கழிச்சு குணங்கள் கெட்டு அந்த மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. நம்முடைய குணங்கள் A1ஆக இருந்தது என்பதை இப்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம தான் அந்த மாதிரி இருந்தோம். A1ஆ முதல் தரமா இருந்த நம்ம தான் இப்படி கெட்டு போயிட்டோம். பிறகு ஒரேடியாக விழுந்து விடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றார். அனைத்தும் தூய்மையின் மீது தான் ஆதாரப்பட்டிருக்குது. ஆனா நீங்க தூய்மையா மட்டும் ஆகி பாருங்களேன், உங்களை சுத்தி எல்லாமே கரெக்டா நடக்கும். உங்களுக்கு சுகம், சாந்தி தான் கிடைக்கும். தூய்மை சக்திக்கு அவ்வளோ அவ்வளோ சக்தி இருக்குது. அதை கண்டிப்பா என்ன பண்ணும், நமக்கு சுகத்தை தான் தேடி கொடுக்கும். அமைதியும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும். அதனால தூய்மையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையில தான் எல்லாமே ஆதாரப்பட்டிருக்கிறது. இதில் தான் நிறைய கஷ்டம் ஏற்படுகிறது. ஆனாலும் தூய்மையா இருக்கிறதுக்கு தான் நிறைய பிரச்சனையே வருது. தூய்மையா இருக்க விட மாட்றாங்க உலகத்துல. நம்ம தூய்மையா இருக்கலாம்னு நினைச்சாலும் யாராவது ஏதாவது கரெக்ட் பண்ணி மனசு தூய்மையா இருக்க விட மாட்டாங்க. மனசுல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா மனசு தூய்மையா இல்லைனாலே தூய்மை சக்தி போயிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம உடல் தூய்மையா இருக்கிறது. பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. பிரம்மாச்சாரினாலே பிரம்மா பாபா மாதிரி எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும் தூய்மையா இருக்கிறது தான் தூய்மை. மனசுல என்ன இருக்கோ அதே தான் சொல்லுல இருக்கணும், சொல்லுல என்ன இருக்கோ அதான் செயல்ல இருக்கணும். இந்த 3 வேறுபட்டு இருந்தாலே அது தூய்மையே கிடையாது. அதை பாபா சொல்றாரு. மனிதர்களுடைய கண்கள் நிறைய ஏமாற்றுகிறது. இப்ப கண்ணு தான் ஏமாத்துதுன்னு எல்லாம் ஏமாந்துடுறாங்க. பாக்குறதெல்லாம் நல்லது, பாக்குறது தான் கரெக்டுன்னு நம்பிடுறாங்க. ஏனென்றால் ராவண ராஜ்யமா இருக்குது இல்லையா, கண்ணு ஏமாத்துது. ஆனா அங்க சொர்க்கத்துல கண்ணு ஏமாத்தாது சொல்றாரு. ஞானத்தின் 3வது கண் கிடைத்து விடுகிறது. இங்கே பாபா நமக்கு 3வது கண்ணை திறந்து வச்சிடறாரு. அம்மனுக்கெல்லாம் நெற்றியில ஒரு கண்ணு காமிச்சிருப்பாங்க. சிவசக்திகள்லாம் 3வது கண்ணு திறந்துருது. இங்கே பாபா திறந்ததுனால ஏமாற மாட்டாங்க சொர்க்கத்துல. ஆகையினால் தர்மம் தான் சக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்களோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்க தர்மம் என்னன்னே தெரியாம இருக்கிறீங்க. தர்மம் தான் சக்தி என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றார். சர்வ சக்திவான் பாபா தான் இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. கடவுளே சர்வ சக்திவான். அவரு உலகத்துக்குள்ள என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். டிராமாவுடைய டைரக்டர் அவரே உருவாக்குற தர்மம் தான் இந்த தேவி தேவதா தர்மம். செய்வது அனைத்தும் ஆத்மாதான், ஆனால் மனித ரூபத்தில் செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எல்லா காரியமும் செய்யறது ஆத்மா தான், ஆனா மனிதன் உடல்ல இருந்து மனித ரூபத்துல செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் பரமாத்மாவும். கடவுள் என்ன செய்யறாருன்னு கேக்குறாங்களே, கடவுளும் செய்யறாரு, மனித ரூபத்துலதான் செய்யறாரு. அப்பப்ப பிரவேசமாயி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு. எப்படிதான் காரியம் நடக்குதுன்னு தெரியாது. கடவுளேன்னு கூப்பிட்டா போதும், யார் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவார். அந்த தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அந்த கடவுளே நமக்கு இப்ப ஞான கடலா வந்திருக்கிறாரு. தேவதைகள் இவருடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டதாகும். ஆனாலும் தேவதைகளை விட இவர் ரொம்ப மகிமை வாய்ந்தவர். எனவே அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க லட்சுமி நாராயணன் நினைக்கிறீங்க, முருகரை நினைக்கிறீங்க,
அவங்களாம் என்னமோ கொடுக்க போற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா அவங்கள விட மகிமை வாய்ந்தவர் இந்த ஞானக்கடல். அப்பேற்பட்ட தந்தைய உங்களை சொர்க்கத்துல உட்கார வச்சவரையா நீங்க நினைக்க கூடாது சொல்லி கேட்கிறாரு. அவரை ஞானக்கடல், விதையானவர் என்று சொல்லப்படுகிறது. அவரை ஏன் சச்சித் ஆனந்த் என்று சொல்லப்படுகிறது? அவரை ஏன் சச்சித் ஆனந்த்ன்னு சொல்றாங்க? சத்தியமானவர், ஆனந்த சுரூபமானவர், சித்தம், சித்தா சொல்லுவாங்க இல்லையா, சித்து ஆனந்துன்னு சொல்லப்படுகிறது. மரத்தினுடைய விதை கூட இருக்கிறது, அதற்கும் கூட மரத்தை பற்றி தெரியும் அல்லவா? இப்போ ஒரு மாங்காய் மரம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விதை இருக்கும். அது மாங்காய் கொட்டையை தான் விதையா வைப்பாங்க. அந்த மாங்கொட்டையிலேருந்து மாமரம் வரும் இல்லையா? அந்த மரத்தினுடைய விதைக்கு கூட அந்த மரம் எப்படி முளைக்குது, அதில் என்ன பழம் வரும்ன்றது தெரியும். ஆனால் அது ஜட விதையாகும். மனிதர்களிடத்தில் உயிருள்ள ஆத்மா இருக்கிறது. இப்ப நம்ம மனிதர், நம்மளுடைய விதை ஆத்மா, உயிருள்ள ஆத்மா இருக்குது. உயிருள்ள ஆத்மாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. மரம் சிறியதுல இருந்து இப்ப பெரியதாக ஆகிறது. நம்மளாம் ஆத்மாக்களுடைய மரம், மனித சிருஷ்டி மரம். இதோட விதையா பரமாத்மாவே இருக்கிறார். எனவே கண்டிப்பாக ஆத்மா இருக்கிறது, ஆனால் பேச முடியாது சொல்லி சொல்றாரு. பரந்தாமத்துல ஆத்மா இருக்குது, ஆனா அந்த ஆத்மாவால பேச முடியாது. பரந்தாமத்துல பரமாத்மாவின் மகிமை எவ்வளவு இருக்குது, ஞானக்கடலாக இருக்கிறார். இந்த மகிமை ஆத்மாவினுடையது அல்ல. பரமாத்மா என்றால் பரமாத்மாவிற்கு பாடப்படுகிறது. பிறகு அவரை ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான பெயரே பரம்பிதா பரமாத்மா ஆகும். பரம்னாலே சுப்ரீம்னு அர்த்தம். மிகப்பெரிய மகிமை பாடுகிறார்கள். எல்லா மகிமையும் இறைவனுக்கேன்னு சொல்லி பாடுவாங்க. அவர் சுப்ரீம் ஆத்மா. பரம்னாலே சுப்ரீம்னு அர்த்தம்னு சொல்றாரு. இப்போது நாளுக்கு நாள் மகிமைகளும் குறைகிறது. ஏனென்றால் முதலில் புத்தி சதோ நிலையில் இருந்தது, பிறகு ரஜோ தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. இப்ப கடவுளே யாரும் மகிமை பண்றது இல்லை. ஏன்னா புத்தி கீழானதா ஆயிடுச்சு இல்லையா? தமோ நிலைக்கு வந்தனால கடவுளே கண்டுக்க மாட்டாங்கன்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே பாபா தான் இப்ப புரிய வைக்கிறாரு. நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பழைய உலகத்தை புதுசா மாத்துறேன். சத்தியகம் முதலில் சத்தியம், நடப்பதும் சத்தியம் என்று பாடப்பட்டுள்ளது. ஒரு பாட்டு கூட பாடப்பட்டிருக்குதான். சத்தியகம் முதலில் சத்தியம், அங்க நடக்கிறதும் சத்தியம்ட்டு பாடப்பட்டிருக்குதான். சில வாக்கியங்கள் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு ஒன்றும் தூய்மையற்றவர்கள் இல்லை. இந்த பாட்டு எழுதினவங்களாம் தூய்மையானவங்களா இருக்கிறதுனால அந்த வாக்கியங்கள்லாம் நல்லா உருவாக்கப்பட்டிருக்கின்றாரு. பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு தூய்மையற்றவர்களாக ஆவதில்லை. இப்ப துவாபர யுகத்துல இருந்து வராங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு தூய்மையற்றவர்களா ஆகிறது இல்லையா? நம்மள மாதிரி மோசமா. பாபா சொல்றாரு, பாரதவாசிகள் தான் மிகவும் சதோ பிரதானமாக ஒரு காலத்துல இருந்தாங்க. அவங்க தான் பிறகு நிறைய பிறகுகளின் கடைசியில தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறாங்க. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் கூட இப்படி சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் இப்ப புத்தர் வந்தாரு, இயேசு வந்தார், கிறிஸ்து வந்தாரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணாங்க. அவங்க கூட இந்த அளவுக்கு தமோ பிரதானமா ஆகிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் இந்த அளவுக்கு சதோ பிரதானமாகவும் ஆகிறது இல்லை, இந்த அளவுக்கு தமோ பிரதானமாகவும் ஆக வேண்டியதும் இல்லை. ஏன்னா அவங்க பாதியில தான் நடிக்க வராங்க. நம்ம தான் ஆரம்பத்துல இருந்து அதிக சுகத்தையும் பார்க்கறோம், அதிக துக்கத்தையும் நம்ம தான் பார்க்கறோம்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அந்த அளவுக்கு அதிக சுகத்தையும் பார்க்கறது இல்லை, அதிக துக்கத்தையும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்திலும் அதிக தமோ பிரதான புத்தி யாருடையதாக ஆனது தெரியுமா? யார் முதல்ல தேவதையாக இருந்தாங்களோ அவங்க தான் எல்லா தர்மங்களையும் விட அதிகமாக விழறாங்க இந்த விகாரத்துலன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தான் மோசமாகறோம். தேவதைகளா நடிச்சவங்க தான் கடைசியா இந்த பாரதிவாசிகள் தான் கடைசியில மோசமா அதிகமா விழுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. துக்கமும் அதிகமா அடையிறது அவங்க தான். அதனாலதான் உலகத்துல பாருங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ட்டு தோணுது. ஏன்னா நம்ம தான் அதிக சுகத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். தங்க மாளிகை, தங்க வைரம் வைடூரியங்கள், சதோ பிரதானமான இயற்கை எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் இப்ப எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாரதத்தின் மகிமை என்னவோ பாடுகிறார்கள், ஏனென்றால் மிகவும் பழமையானது. பாருங்க, பாரதத்தின் மகிமை என்னவோ பாடுறாங்க. முழு உலகத்திலயுமே பாரதத்தினுடைய மகிமை தான் பெரிய புகழ். அந்த நேஷனல் ஆந்தம் கூட பாருங்க, ஜனகன மனகதின, அது படிக்கும் போதே அவ்வளோ ஒரு நமக்கு அப்படியே புல்லரிக்கும். அதோட புகழ் பாடுறாங்க. ஏனென்றால் அதுதான் மிகவும் பழமையானது சொல்லி சொல்றாரு. சிந்தித்து பார்த்தால் இந்த சமயத்தில் பாரதம் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, அது என்னவோ புகழ் பாடுறாங்க, இருந்தாலும் ரொம்ப பழசு பாரதம் தான் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல பாரதம் தான் ரொம்ப கீழான நிலையில இருக்குது. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி என்பது பாரதத்திற்கே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லா வாழ்ந்ததும் பாரதம் தான், நல்லா கெட்டு போனதும் பாரதம் தான் சொல்லி சொல்றாரு. அதாவது தேவதைகளுடையதாகும். இதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரேடியா பாபா உயர்த்துறாரு பாரதத்தை. பிறகு 2500 வருஷம் கழிச்சு திரும்ப இதே பாரதம் தான்
வீழ்ச்சியில வந்துருதுன்னு சொல்றாரு. நாம் சதோ பிரதானமாக இருந்தபோது சுகத்தையும் அதிகமாக பார்த்திருக்கிறோம், பிறகு அதிக துக்கத்தையும் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் தமோ பிரதானமாக இப்போது இருக்கிறோம். முக்கியமானவை 4 தர்மம் தான்: தேவதா, இஸ்லாம், பௌத்தம் மற்றும் கிறிஸ்தவமாகும். மற்றவை இதிலிருந்து வளர்ந்தவைகளாகும். மற்ற தர்மம்லாம் இதுல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாரு. முக்கியமானதே தேவதை, அதான் நம்ம ஹிந்துன்னு சொல்றாங்க, ஆனது தேவதா தர்மம் தான். அப்புறம் இஸ்லாம் தர்மம் வந்தது, அதுக்கப்புறம் பௌத்த தர்மம், அப்புறம் கிறிஸ்துவம். இந்த 4 தான் முக்கியமான தர்மம்ன்றார். இந்த பாரதவாசிகளுக்கு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்றதே தெரியவில்லை. தர்மத்தை தெரியாத காரணத்தினால் தர்மத்தையே விட்டு விட்டார்கள். பாருங்களேன், இவங்க நம்ம என்ன தர்மம்னே தெரியாம ஹிந்துன்னு அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க ஹிந்துன்னு வச்சாங்கன்ட்டு நம்மளும் ஹிந்துஸ்தான்றதுனால ஹிந்துன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த சிந்து நதி பாய்ந்ததுனால இந்துஸ்தான் பேரை வச்சு ஹிந்துன்னு பேரை வச்சுட்டாங்க. அன்னிலேருந்து நம்ம ஹிந்து தர்மம்ன்ட்டு எழுதிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், எவ்வளோ ஒரு இது. நம்ம என்ன தர்மம்னு கூட தெரியாத காரணத்தினால நம்ம தர்மத்தையே மறந்துட்டோம்னு சொல்றாரு. எப்பேற்பட்டவங்க, எந்த மாதிரி ஆத்மா நிலையில இருந்து உலகத்தையே ராஜ்யம் பண்ணவங்க, அவங்க தர்மத்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. உண்மையில் அனைத்திலும் முக்கியமான தர்மமே இதுதான் ஆகும். இத்தனை தர்மம் இருக்கு, இதுல முக்கியமான தர்மமே இந்த தேவதா தர்மம் தான். அதுவே தெரியல. அதை படைச்சவரே கடவுள், அது கூட தெரியல. ஆனால் தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. யார் புரிந்தவர்களாக புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவர்கள் இவர்களுக்கு தங்களுடைய தர்மத்தின் மீது மரியாதை இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். மற்றவங்களாம் நினைச்சுக்கிறாங்களாம் இவங்க தர்மத்து மேலே இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்களாம். இல்லை என்றால் பாரதம் என்னவாக இருந்தது இப்போது என்னவாக ஆகியுள்ளது பாபா சொல்றார். குழந்தைகளே, நீங்க என்னவாக இருந்தீங்க என்று பாபா அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறாரு. முழு வரலாறையும் அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறாரு. நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க, அரை கல்பம் ராஜ்யம் பண்ணீங்க. பிறகு அரை கல்பத்திற்கு இந்த ராவண ராஜ்யத்துல நீங்க கீழான தர்மம் உடையவர்களாகவும் கீழான கர்மம் உடையவர்களாகவும் ஆகிட்டீங்கன்னு சொல்றாரு. நம்ம கர்மம் பிரஷ்டம், தர்மம் பிரஷ்டம் ஆயிடுச்சு. நம்ம செய்யற செயலும் தவறாயிடுச்சு. அந்த 5 விகாரத்துல போய் எவ்வளோ அட்டகாசம் பண்ணி வச்சுட்டோம். நம்மளை பார்த்து எல்லாரும் மாறிட்டாங்க. மொத வந்தது நம்ம தான். ஒரு வீடு இருக்குது, ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா பார்த்து தானே குழந்தைகள் செய்யும். அந்த குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தை கத்துக்கும், இன்னொரு குழந்தை, அப்படியே வழி வழியா வரும். அது மாதிரிதான் மொத உலகத்துல வந்தது நம்ம தான். 2500 வருஷம் கழிச்சு தர்மம் பிரஷ்டம் கர்மம் பிரஷ்டம் ஆயிட்டோம். நம்மளை பார்த்து எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. பாபா சொல்றாரு, நீங்க தான் எல்லாமே பண்ணதுன்றாரு. ஃபவுண்டேஷன்ல நீங்க தான் உட்காந்துட்டு இவ்வளோ தவறையும் பண்ணிட்டீங்க. பக்தி ஆரம்பிச்சதும் நீங்க தான். எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுக்கு 3வது கண்ணை இழந்து எல்லா தவறும் நீங்க தான் பண்ணிட்டீங்கன்றார். இப்போது மீண்டும் தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்மளோட தவறை நம்மளே சரி செய்ய வைக்கிறார் பாபா. மீண்டும் நம்ம தெய்வீக சம்பிரதாயத்தவர்களா இப்ப ஆயிட்டு இருக்கிறீங்க. பகவானுடைய மகா வாக்கியம் பாபா கல்பமாக குழந்தைகளாகிய உங்களுக்கே வந்து புரிய வச்சு ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களா நம்மளை மாற்றுகின்றார். கடவுளே வந்து அந்த விஷக்கடல்ல விஷ நதியில நம்ம மூழ்கிட்டோம், தலை வரைக்கும் மூழ்கி போச்சு. அந்த உச்சி குடுமையை பிடிச்சி இழுக்கிறாரு, ஆக்கி நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவருடைய குடும்பமா நம்மளை மாத்துறாரு. இப்ப நம்ம ஈஸ்வரிய குடும்பம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தங்களுடைய உள்ளத்தின் தூய்மையின் மூலம் பாபாவின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை உருவாக்க வேண்டும். நாடகம் என்று கூறி நின்றுவிடக்கூடாது பாபா சொல்றாங்க. நாடகம்னு சொல்லிட்டு என்னால இவ்வளவுதான் முயற்சி பண்ண முடியும், நான் பிரஜையா ஆயிக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. முயற்சி மூலம் தான் உயர்ந்த பலனை உருவாக்கணும்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், ராவண ராஜ்யத்தில் குற்றப்பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து காத்து கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப ராவண ராஜ்யத்துல எல்லாருமே குற்றப்பார்வை தான். அதை பார்த்து ஏமாந்து போயிடுறீங்க. அந்த ஏமாற்றத்துல இருந்து நீங்க காத்து கொள்வதற்கு 3வது கண் மூலமா பாக்குறதுக்கான பயிற்சி செய்யுங்க. ஆத்மான்னு பார்த்தா வைப்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா நீங்க சாதாரணமா உடல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்லா பேசுவாங்க, நல்லவங்க நினைச்சு ஏமாந்துருவீங்க. நீங்க ஆத்மாவை பாத்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. நீங்க அந்த உடலை பாத்தீங்கன்னா குற்றப்பார்வை பாத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்கன்னு சொல்றாரு. நம்பர் 1 குணமான தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். நம்பர் 1 குணமே தூய்மை தான். அதுக்கப்புறம் தான் சுகம், சாந்தி, அன்பு, அமைதி எல்லாம். நம்ம ஃபர்ஸ்ட் தூய்மையா இருக்கணும். அந்த தூய்மையா இருந்தாதான் எல்லாமே வரும். நம்ம கிட்ட அன்புல இருந்து எல்லாமே வர்றது தூய்மை சக்தி மூலமா தான். அதனால தூய்மையை தாரணை செய்யுங்கன்னு சொல்றாரு. வரதானம், பிராமண பிறவியின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த பாக்கியவான் ஆவீர்களாக.
இது வரைக்கும் நம்ம ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, உன் ஜாதகத்துல இதுல கண்டம், அதுல கண்டம், சனி சனி இங்க உட்காந்துருக்குது, குரு அங்க உட்காந்துருக்குலாம் சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, பிராமண பிறவின் ஜாதகமே என்னன்னா குஷி தான். புதிய வாழ்க்கை கிடைச்சிருக்குது, குஷியா இருக்கிறது தான் நம்ம ஜாதகமே. நம்ம கடவுளே கிடைச்சிட்டாரு, ஜாதகமே மாறி போச்சு இப்போ. அந்த பிராமண பிறவின் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சிறந்த பாக்கியவான் ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பிராமண வாழ்க்கை புதிய வாழ்க்கை ஆகும். நமக்கு பிராமண வாழ்க்கை இப்போ கிடைச்சிருக்குது. நமக்கு பழைய பிறவி முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டோம். அதில் இப்போ புதுசாக பிறந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த உடல்ல ஆத்மா புதுசாக பிறந்திருக்குது. இந்த உடல் பாபாக்கு அர்ப்பணிச்சிட்டோம். உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட அர்ப்பணிச்சுட்டு பாபா குழந்தையா இருக்கணும். அப்பா வந்து சிவ பாபா, அம்மா வந்து பிரம்மா பாபா, ஃபேமிலி பிராமண ஃபேமிலி. அப்படி வாழ்ந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். இந்த லௌகீகத்தையும் அலௌகீகமா மாத்திடணும். எல்லாரையும் பிகேன்னு நினைச்சிட்டு பழக வேண்டியதுதான். பிராமண வாழ்க்கையே புதிய வாழ்க்கைன்னு சொல்றாரு. பிராமணர்கள் ஆதியில தேவதைகளாக இருந்தவர்கள். இதே பிராமணர்கள் தான் இந்த உலகம் ஆரம்பத்துல சொர்க்கத்துல தேவதையா இருந்தவங்க. மேலும் இப்போது பிகே ஆவார்கள். அந்த மாதிரி யாரெல்லாம் தேவதையா இருந்தாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து இங்க ஞானம் எடுத்து இங்கதான் பிகே ஆவாங்க. பிராமணர்களின் ஜாதகத்தின் 3 காலமுமே நல்லதிலும் நல்லதாகும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிகே லைஃப்ல உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களுடைய பழசும் நல்லதுதான், இப்ப நடக்கிறதும் நல்லதுதான், இனிமே நடக்க போறதும் நல்லதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டாரு. எது நடந்ததோ அது நல்லது, மேலும் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது இன்னுமே நல்லது, மற்றும் என்ன நடக்க போகிறதோ அது மிக மிக நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் அப்படியே புத்தியில ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏற்கனவே நடந்தது நல்லது, இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இன்னுமே நல்லது, இனிமே நடக்க போறது மிக மிக நல்லது. இதுதான் கீதா சாரம். பிராமண வாழ்க்கையின் ஜாதகம் எப்போதுமே நல்லதானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால ஏன் எதற்கு இந்த கொஷின் மார்க்கே போடாதீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்றாரு. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. கேரண்டி உத்தரவாதம் கூட இப்ப நமக்கு கொடுக்குறாரு பாபா. உங்க ஜாதகமே என் கையில தான்றாரு. எப்போதுமே உங்க வாழ்க்கை நல்லதுக்கு தான். ஏன்னா நீங்க யாரோட இருக்கிறீங்க, சர்வ சக்திவானோட இருக்கிறதுனால எந்த தவறுமே நடக்காது வாழ்க்கையில. கேரண்டி கொடுக்குறாரு. எனவே சுயம் பாக்கிய விதாத்தா, பாக்கியத்தை அமைக்கும் வள்ளலே வந்துட்டாரு. தந்தை வந்து பாக்கியத்தின் சிறந்த ரேகையை வரைஞ்சிட்டாரு. பிரம்மா என் தலையில என்னதான் எழுதி வச்சாரோன்ட்டு புலம்பும்ல. இப்ப உண்மையிலே இப்ப பிரம்மா மூலமா சிவனே வந்து தந்தையா வந்திருக்கிறாரு. வந்து நமக்கு பாக்கியத்தின் சிறந்த ரேகையை தான் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுல நம்ம அவரு கையிலே பேனாவை கொடுத்துட்டாரு, எழுதிக்காங்க அப்படின்ட்டு. நம்ம எழுதுறதுதான் நம்ம வாழ்க்கையே. இப்போ நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் 84 பிறவியும். அப்ப அவங்க சிரேஷ்ட பேனா கொடுத்துட்டாரு. அது கர்மம், நம்மளுடைய கர்மம் தான் அந்த சிரேஷ்ட பேனா. நம்ம எந்த மாதிரி கர்மம் செய்யறோம், ஸ்ரீமத் படி பாபா சொல்றபடி நடந்தோம்னா நல்ல ரேகையை வரைவாரு. நம்ம இஷ்டத்துக்கு இருக்காம இருக்கான்னு நம்மளே கிறுக்கிக்கிட்டோம்னா, கர்மா ஒழுங்கா செய்யலைன்னா அப்ப அது மாதிரிதான் இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி பிரிவில் என் பிரம்மா என் தலையில என்னதான் எழுதி வச்சாரோன்னு நம்மளே புலம்புவோம். ஏன்னா இப்ப நம்ம கர்மா படிதான் இந்த பிரம்மாவே பாக்கியத்தின் ரேகையை வரைகிறாரு. தன்னுடைய ரகி விட்டார். இப்ப சிறந்த ரேகைய வரைஞ்சிட்டாரு பிரம்மா, தன்னுடைய ரக ஆக்கிட்டாரு என்ற இதே மகிழ்ச்சியில எப்போது இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் தந்தையே வந்து பாக்கியத்தின் சிறந்த ரேகைய நமக்கு வரைஞ்சிட்டாரு. அவருடையவரா நம்மளை ஆக்கிட்டாரு. இனிமே நமக்கு என்ன கவலை, இதே மகிழ்ச்சியில எப்போது இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரே தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் ரசத்தை சுவையை பெறுங்கள். ஒரே ரசனை, அந்த ஏக்ரஸ் ஸ்திதிய அனுபவம் செய்யணும்னா அந்த ஒரு பாபா, எனக்கு ஒரு பாபா தான், வேற யாரும் இல்லை. அப்ப அவரே எனக்கு அப்பா, அவரே அம்மா, அவரு தான் ஆசிரியர் சத்குரு, அவரு தான் கணவன், அவரு தான் துணைவன், அவரு தான் என்னோட பிரியதர்ஷன், அவரு தான் எனக்கு எல்லாமே. எல்லா சம்பந்தத்தின் ரசத்தையும் நீங்க சுவைய பெற்றீங்கன்னா அந்த ஒரே ரசனை உங்களுக்கு வந்துடும். அந்த ஒரே நிலை, அந்த அனுபவம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்பவே நீங்க அனுபவம் செஞ்சாதான் நீங்க எடுக்க போற அடுத்து எல்லா பிறகுகளும் உங்களுக்கு எல்லா உறவினர்களும் கிடைப்பாங்க. நீங்க எல்லா சம்பந்தமாவும் அவரை நினைச்சு பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சுவையை பெறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.